கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனாவசியமாக கவலைப்படாதீர், உம்முடைய போதாத காலம் இப்போதிருந்து தேயும். பிரமாதமாக சொன்னாரா? இந்த அருள் வாக்கு சாய்நாதர் அவருடைய வாயிலிருந்து அருளிய அற்புதமான அருள் வாக்கு. அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி சாய்நாதர் நமக்கு ஒரு பிரமாதமான அருள் வாக்கு கொடுத்துருக்கிறார். அனாவசியமாக கவலைப்படாதீர். ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை பார்த்தே சொல்கிறார். எதுக்கு கவலைப்படுற? அனாவசியமாக கவலைப்படாத. உம்முடைய போதாத காலம், அழகாக சொல்கிறாரா? உம்முடைய போதாத காலம் இப்போதிருந்து தேயுங்கிறார். தேயும் என்ன அர்த்தம்? சுத்தமாக அவனை விட்டு போயிடுங்கிறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பிரமாதமாக 2 விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். நான் போன எபிசோட்லேயே சொன்னேன், சகோதரி கிருத்திகாவோட அற்புதம் மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லியிருந்தேன். மலேசியாவை சேர்ந்த அன்பு சகோதரி அவர்கள் ஷீரடிக்கு வந்தபோது, இந்தியாவுக்கு வந்தபோது சகோதரிக்கு நிகழ்ந்த பிரமாதமான அற்புதங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதோடு பாபா ஸ்டாப் பண்ணாமல் ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அனைத்தும் அறிந்தவர் யார்? அதை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி அற்புதமாக சச்சரித்திலிருந்து ஒரு கதையை நமக்கு சொல்லி பிரமாதமாக புரிய வைக்க இருக்கிறார். இப்படி பிரமாதமாக 2 நிகழ்வுகளை இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்யும். அந்த ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னதானங்கள் நம்ம கோபுரம் டிவியின் மூலமாக கோபுரம் டிவி ரசிகர்களால் நடத்தப்படும் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாத அன்னதானங்கள் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு பசித்தவர்களுக்கு வழங்கப்பட்டு பிரமாதமாக அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் மே மாதத்திலும் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதங்களை சாய்நாதர் கொடுக்க இருக்கிறார். மே 1ஆம் தேதியே பிரமாதமான ஆசீர்வாதம். அன்றைக்கே சித்ரா பௌர்ணமி, அன்றைக்கி அன்னதானம் இருக்குது. அந்த மாதத்தின் இறுதியில் இன்னொரு பௌர்ணமி 31ஆம் தேதி அன்றைக்கி வைகாசி விசாகம், அன்றும் அன்னதானம் இருக்கிறது. அப்புறம் வழக்கம் போல் நம்ம 15ஆம் தேதி செய்யக்கூடிய அன்னதானம், அடுத்து 16ஆம் தேதி வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னதானம். அதுபோக இந்த மாதம் நமக்கு 5 ஆசீர்வாதங்கள், 5 சனிக்கிழமைகளை சாய்நாதர் கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் தினமும் அன்னதானம் கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறாங்க. அதனால் நாமும் அந்த அன்னதானத்தில் பங்கேற்க இருக்கிறோம். நம்ம வாரத்திற்கு 3 நாட்கள் நம்ம அன்னதானம் செய்வதாக அங்கே உறுதி கொடுத்துருக்கிறோம். அதனால் இந்த மாதம் 12 அன்னதானங்கள் நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு நான் சொல்லணும், அது கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். சகோதரின் அற்புதமே வரிசை நிறையா இருக்குது. சகோதரின் குரலில் தான் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். பிரமாதமான விஷயங்களை நமக்கு புரிய வைக்க இருக்கிறார் சாய்நாதர். சகோதரி மலேசியாவில் இருக்கிறாங்க. சகோதரிக்கு ஏற்கனவே அற்புத மழையில் நினைவு வைத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரின் மூலமாக அந்த படம் துவாரகமாயி பாபா படத்திற்கு டைமண்ட் ஒர்க் பண்ண வச்சு அதை தன்னுடைய சென்டரில் மாட்டி அழகு பார்த்த சாய்நாதர், சகோதரின் வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு அழகு பார்த்த சாய்நாதர் சகோதரியை ஷீரடிக்கு வர வைத்து அற்புத மழையில் நனைய வைத்திருக்கிறார். சகோதரின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்க இருக்கிறார். சகோதரி சொல்லி முடிக்கட்டும், சொல்லி முடித்த பிறகு அதற்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். வாங்க இப்போ சகோதரின் குரலிலேயே சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். வணக்கம் அண்ணா. நான் லாஸ்ட் ட்ரிப் உங்ககிட்ட ஷிரடி மிரக்கல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா நிறைய மிரக்கல்லாம் நடந்தது. ஸோ நான் ஒரு தொகுப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன், லைக் என்னென்ன நடந்தது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போகிற ட்ரிப் இருந்துச்சு. லைக் யூஸ்வலாக ஸ்கூல் ஹாலிடேஸில் பிளான் பண்ணி போவோம்.
ஆகஸ்ட் மந்த் போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை வந்து ஷிரடி ட்ரிப்பும் போகணும் அப்படின்னு. அந்த டைமாக வந்துட்டு ரீயூனியனும் வச்சுருந்தாங்க. எங்கள் காலேஜில் வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஸ்கூல் காலேஜ் ரீயூனியன் இருந்துச்சு. ஸோ எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுன்னு. ஸோ எல்லாமே சேம் டைம் அமைஞ்சது. ஸோ அது வந்து எப்படி போச்சு அப்படின்றது தான் வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷிரடி மிரக்கலாக இருக்கும். தென் யூஸ்வலாக நீங்கள் சொல்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கே கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, இதை சொல்லலாமா, அண்ணா என்ன சொல்வார் அப்படின்னு. பட் இருந்தாலும் சரி, எனக்கு என் மனதில் பட்டதே சொல்கிறதுக்கு வந்து ஆட்சேபனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே. ஷிரடி வந்து ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியாக போகிறது. இதுக்கு முன்னாடி நான் தனியாக நானும் என்னுடைய குழந்தைய போயிருக்கோம். அப்புறம் இப்போ வந்து நான், எங்கள் ஹஸ்பண்ட், 2 பிள்ளைங்க. ஸோ என் சின்ன பொண்ணு வந்து போனதில்லை. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ட்ரிப் டு ஷிரடி. நாங்கள் வந்துட்டு ஆரத்தி பார்க்க போனோம். எல்லாம் தள்ளி முண்டி அடிச்சுக்கிட்டு போனாங்க. பட் சம்ஹவ் எனக்கு வந்து அந்த சென்டரில் வந்து கிடைச்சிது. அண்ட் தென் ஆர்த்தி வந்து பொறுமையாக அழகாக, நம்ம யூஸ்வலாக வந்து ஃபோனில் தான் கேட்போம். இன்னைக்கு வந்து அதுவும் வியாழக்கிழமை காலையில் அவருடைய ஆரத்தி பார்த்துட்டு எல்லாரும் எழுந்திருக்கும் போது எல்லாரும் உட்காருங்க அப்படின்னாங்க. என்னடா உட்கார சொல்கிறாங்கன்னு சரி உட்காந்து பார்த்தா ஆரத்தி முடிச்சுட்டு அபிஷேகமும் இருந்துச்சு. பாபா அபிஷேகமும் பார்த்துட்டு அலங்காரம்லாம் பண்ணிட்டு அப்புறமா அதை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வரும்போது அந்த டைம் வந்துட்டு அண்ணா சொன்னாரே பக்கத்தில் இருக்கிற அந்த வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட். இதில் தான் ஒரு விஷயம் நடந்தது. நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு இலை கிடைத்தது, கொத்தாக விழுந்தது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த இலை கிடைத்தவர்களுக்கு. சில பேர் வந்து போனோம் நமக்கு இலை கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, எனக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. நான் அங்கே போகும்போது எல்லாருமே வந்து குச்சி வச்சு எல்லாம் பார்த்துட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து குச்சிலாம் ஒன்றும் எடுக்கலை. ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங். முன்னாடி வந்து எங்கள் மாமனார் போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், இங்கே வந்து இலை கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷமா, ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் இலைக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவர் கொஞ்சமும் யோசிக்கவும் இல்லை. அப்படி நான் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது அவர் வந்து கொஞ்சம் இருமா, இலை தானே, அது என்ன பெரிய விஷயம், இது வந்து பாபாவோட ஷிரடி ஸ்தலம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து எடுத்தாரு. அது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளை தான், ஒரு சின்ன ஒரு கிளை, அதுல ஒரு இலை. இப்ப நீங்க வந்து கேட்பீங்க, அது என்ன வேப்ப இல்லையா, அப்புறம் எதுக்கு நீ இது பேசுற அப்படின்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷிரடி ஸ்தலத்திலிருந்து நமக்கு வந்து இலை கிடைக்கவில்லை என்று வருத்த தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பூவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து பாபா கால் மிதித்து அவர் வாழ்ந்த இடத்திலிருந்து நமக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அது நிஜமாலுமே ஒரு பொக்கிஷம் தான். ஸோ அவர் சொன்னாரு, இலை தான் கிடைக்கல, என்னம்மா இந்த கிளை இருக்கு பாரு, இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன இலை வந்திருக்கு பாரு, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் வந்து சத் சரிதம் புக் எடுத்துட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்து என்னோட சத் சரிதம் புக்குக்குள்ள வச்சுட்டு அந்த ரவுண்டா அதை முடிச்சுட்டு தென் வி கேம் அவுட். இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாபாவுக்கு வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஆன்லைனில் சொல்லியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட செலக்ட் ஆகலை. ஸோ செலக்ட் ஆகாதெல்லாம் வந்து ஒரு விரக்கலா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலி செலக்ட் ஆகலைன்றது வந்து எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்கும். எனக்கும் வருத்தமா இருந்தது. என்ன பாபா செலக்ட் பண்ணாம போயிட்டீங்க, அப்ப நான் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு. ஆனாலும் நான் வந்து சும்மா இல்லாம பாபா கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, பாபா வாங்கி போட்டுக்கல சரி பரவாயில்ல, பட் நான் வாங்கி கொடுத்த வஸ்திரம் மாதிரியே அதே மாதிரி கலர்ல வந்து நீங்க போட்ட மாதிரி நான் உங்களை பார்க்கணும், எனக்கு அந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்றி வையுங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, கிரீடி மாதிரி இருக்கும் நான் கேட்கறது. பட் என்ன நடந்ததுன்னா, நான் ஷிரடி ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அதே மந்த்லயே வந்து
அதே மாதிரி கலர்ல, அதே மாதிரி டிசைன்ல அவர் ஃபோட்டோ வந்துட்டு என்னோட ஃபீட்ல வந்துச்சு. நான் பார்க்கும்போது அந்த ஏக்கம் இருந்துச்சு இல்லையா? அந்த ஏக்கம் அப்படியே கம்ப்ளீட்டா தணிஞ்சிருச்சு. அதாவது நான் ஆசைப்பட்டேன் இல்லையா? அந்த ஏக்கம் பாபா அந்த ட்ரெஸ்ல உங்கள பார்க்கணும் பாபா அப்படின்னு. அது கண்டிப்பா என்னோடது கிடையாது. நான் வாங்கி குடுத்த வஸ்திரமே இல்ல. பட் யாரோ ஒரு பக்தர் வாங்கி குடுத்த வஸ்திரத்த வந்து சேம் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர். அத பார்க்கும்போது எனக்கு ஆஹா! எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு எனக்கு அதிலேயே எனக்கு மனம் வந்து குளிர்ந்து போயிருச்சு. ஸோ, அதனால நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு வாங்கி குடுக்குறீங்க, பாபா ஏத்துக்கல, இல்ல உங்களுக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு இலை கிடைக்கலன்னா, தயவு செய்து வருந்தாதீங்க. ஏன்னா, அந்த மண் இருக்கு தெரியுமா? மண்ண கூட உதியா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஷிரடிக்கு போறதே வந்து ஒரு பாக்கியம் தான். அவர் கூப்பிட்டா மட்டும் தான் நம்மனால முடியும். ஸோ, அப்படி போய் நமக்கு கிடைக்கலன்னா மன வருத்தமே வேணாம். பிகாஸ் பாபா வந்து நம்மள எப்படியாவது ஏதோ ஒரு பிகாஸ் எனக்கு இலை கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு போல. ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் பிகாஸ் எவ்ரி மிரக்கல்ஸ் ஷிரடி மிரக்கல்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்துட்டு அங்க போனா இலை கிடைச்சது, அங்க போனா இலை கிடைச்சது, நிறைய மிரக்கல்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய வந்து அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஒரு விஷயம் நடந்தது. ஐ எம் ஸ்டில் ஹாப்பி பிகாஸ் பாபா ஸ்தலத்திலிருந்து அவரோட இதிலிருந்து நான் அதை புக்கில் வச்சு ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரமாதமாக கேட்டோம்ல. ஃபஸ்ட் செக்மெண்ட் சகோதரி 3 செக்மெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த செக்மெண்ட் மூலமாக சகோதரி சொன்னது போல் நானும் எல்லா சகோதரிகள்கிட்டையும் சொல்கிறேன், குருஸ்தானில் கிடைக்கிற வேப்பிலை மட்டும்தான் வேப்பிலைன்னு நினச்சிக்காதீங்க. அது கிடையாது. அது சாய்நாதரோட ப்ரமிசஸ். அது சமாதி மந்திர் மட்டும் இல்லை, ஷிரடி மண்ணே சாய்நாதரோட ப்ரமிசஸ். அதுலேயும் ஸ்பெஷல் எதுன்னு கேட்டிங்கன்னா சமாதி மந்திர் இல்லையா? அந்த சமாதி மந்திரில் குருஸ்தானில் கிடைக்கிற வேப்பிலை மட்டும்தான் வேப்பிலைன்னு சொல்லி அதுக்கு தான் நம்மலாம் அடித்து பிடிச்சி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மியூசியத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கும் எக்கச்சக்கமாக வேப்பிலை கிடக்கும், அங்கேருந்து எடுத்துக்குங்க. நந்தாதீப் கிட்டேயும் வேப்பிலை கிடைக்கும், அதையும் எடுத்துக்குங்க. அதே மாதிரி வஸ்திரம், ஷீரடியில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை வஸ்திரம் தேவைப்படும்? 90 வஸ்திரம் தான் தேவைப்படும். ஆனால் நம்ம கொடுக்கறது எத்தனை வஸ்திரம்? ஆயிரக்கணக்கான வஸ்திரங்கள் கொடுக்குறோம். அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கவில்லைன்னொடனே நமக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் வருகிறது. அந்த வருத்தம் வரக்கூடாதுங்கிறது தான் சகோதரின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைத்தார். சமீபத்தில் கூட ஒரு சகோதரி, ஆனால் நானே கையால் செஞ்சு ஒரு வஸ்திரம் எங்கள் வீட்டு பாபாவுக்கு சாத்தி விட்டேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டி பாபா சகோதரி வீட்டில் இருக்குது. அவங்களே அந்த ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி பாபாவுக்கு அணிவித்திருக்கிறார்கள் இல்லையா? இதுதான் நீங்கள் அன்போடு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் சாய்நாதர் ஏற்றுக்கொள்வார். ஷீரடிக்கு போய் வஸ்திரம் கொடுத்தாதான் வஸ்திரம்னு அந்த மாதிரிலாம் எந்த நினைவுமே வைத்துக்கொள்ளாதீர்கள்ங்கிறதையும் இன்றைக்கி நமக்கு புரிய வச்சுருக்கார் சாய்நாதர். சகோதரி சொல்வது போல் ஷீரடிக்கு செல்வதே ஒரு பாக்கியம்தான் இல்லையா? ஷீரடின்னு நம் மனக்கண்ணில் வந்து சாய்நாதர் வந்தாலும் இந்த உதியும் வேப்பலையும் தான் நம்மள்கிட்ட அப்படி பிரதானமாக இருக்கும். இது ரெண்டும் நமக்கு கிடைக்கணும். அந்த வேண்டுதல் தான் சாய்நாதர்கிட்டே வைப்போம். நம்முடைய எல்லா வேண்டுதலையும் விட்டுருவோம் அங்கே போய். அது செய்யாதீங்க. அது சாய்நாதர் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வந்தவுடன் அவருடைய அருள் தான் நினைவுக்கு வரணும். எந்த பொருளும் நினைவுக்கு வரக்கூடாது. நான் மீண்டும் எல்லா எபிசோட்லையும் சொல்கிறேன், சாய்நாதரிடம் பொருள் கேட்காதீர்கள், அருள் கேளுங்கள். அவருடைய அருள் வந்துருச்சுன்னா பொருள் எல்லாம் ஓடி வரும் நம்மை தேடி. எல்லாம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் அருளி நமக்கு ஆசீர்வாதம் செய்வார் சாய்நாதர். இப்படி முதல் செக்மெண்ட்டில் பிரமாதமாக சொன்ன சகோதரி பாருங்கள், அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரியூனியன். இப்போ ரியூனியன் வந்துட்டு போவோமா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. லைக் நம்மளால போக முடியுமான்னு. பட் எல்லாமே ஒரே டைம் வந்தனால என்னால் வந்து போக முடிஞ்சது. பிகாஸ் ஒரு 20 வருடமாக பார்க்காத நண்பர்களை வந்து பார்த்து பழைய நினைவுகள், நம்ம படிக்கிற காலத்தில் அந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த ரியூனியன். ஸோ எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். ரீயூனியன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ நானும் வந்துட்டு என்னோட இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு லைக் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ணதுனால அங்கே வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா,
நம்ம வந்துட்டு சேம் ரூட் வழியாக போகிறனால நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டாக்ஸி மாதிரி எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கரெக்டாக தோணுச்சு. பிகாஸ் நான் தனியாக போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் அப்போ கிடைக்கல. அதனால ஒரு டாக்ஸி மாதிரி புக் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களை இறக்கி விட்டுறோம், அப்புறம் நீங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சரியாக பட்டது. ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன் அவங்களோட. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேரும்போது இருட்டாயிருச்சு. அந்த டைம் வந்து சரியான மழை வேற. அப்போ வந்து நான் போக வேண்டிய ஸ்டாண்ட் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. பிகாஸ் அந்த டைமில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு, ஓகே நீ கிளம்பி போய்க்கோன்னு சொன்னாங்க. நானும் அங்கே வாஸ் வெயிட்டிங். வர பஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து லக்கேஜ் வச்சுருந்தேன். பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அதில் வந்துட்டு லைக் ரியூனியன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பாங்க இல்லையா? ஸோ பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அது என்னால் வைக்க முடியல. அது பக்கத்தில் வந்துட்டு என்னோட ஹேண்ட்பேக். ஸோ இப்படி 3மே வச்சிருந்தனால என்னால் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து போக முடியல. எல்லாம் வர பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நிற்க கூட இடம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பஸ்ஸு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு இது வேற. வீட்டில் இருந்து ஃபோன் கால் வேற பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பஸ் ஏறிட்டியா இல்லையா, வந்துருவியா இல்லையா, மழை பெய்யுது அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஒரே பதற்றம் ஆயிருச்சு. பஸ் கிடைக்குமா இல்லையா, நான் போய் சேருமே. ஆல்மோஸ்ட் 1 ஹவராக நான் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து உங்களோட குரல் வந்து என் காதில் ஒலித்தது. எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயிநாதன் தரிசனம் அப்படின்னு வந்துட்டு அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் பாபா ஓடோடி வருவார்னு, நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை வாட்டி சொன்னேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் ஒரு பஸ் வந்து நின்றுச்சு. அந்த பஸ் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பஸ் வந்து நின்றுச்சு. என்ன வேண்டிட்டு இருந்தேன்னா, எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா இருக்கு பாபா, அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் நிக்கிற மாதிரி இடம் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா செகண்ட் பஸ் வந்து நிற்கும் போது, கதவு திறக்கும் போது பாக்குறேன் ஒரு 10 பேர் நிக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. 10 பேர் நிக்கிற மாதிரி. ஐ வாஸ் லைக், ஓ மை காட், சோ ஹாப்பி, தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். உள்ள போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்படி திரும்புறேன். அந்த டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, அந்த டேஷ்போர்டில் வந்து அழகான ஒரு பாபா சிலை 2 கையும் மேலே இப்படி தூக்கி வச்சுட்டு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து பிரம்மதான், நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அவர் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளிலாம் பார்த்துக்கிட்டேன். கிள்ளும் போது எனக்கு வலி இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு அந்த நம்பிக்கை வரல. இல்ல இது பாபாவா இருக்காது, நம்ம கண்ணுக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜனங்கள்லாம் கொஞ்சம் நகர்ந்து போன பிறகு திருப்பியும் அந்த டேஷ்போர்டை பார்த்தேன். ஓகே, பிரம்மையா இருந்துச்சுன்னா அங்க இருக்காது, உண்மையா இருந்து அங்கதானே இருக்கும்னு திருப்பி பார்க்கும்போது தான் பாக்குறேன் அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு ரொம்ப அப்படி என்ன சொல்றது, அளவில்லா மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு. பத்தியா என் பாபா கூப்பிட்டோன்னு எப்படி வந்திருக்காரு அப்படின்னு. பிகாஸ் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த மகிமை தெரியும். நம்ம கூப்பிட்டோன்னே அவர் நேரா பஸ் மட்டும் வந்திருந்தா கூட ஸ்டில் ஐ வுட் ஹவ் தேங்க்ட் ஹிம். பட் பஸ்ஸுக்குள்ள அவர் உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, தட் ஈவன் ப்ரூவ்ஸ் தட் see ஐ எம் ஹியர் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு புல்லரிக்கிற மிரக்கல். நான் அப்பவே நினைச்சுக்கிட்டேன் அதை கண்டிப்பா கோபுரம் டிவியில ஷேர் பண்ணணும்னு. இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதை ஷேர் பண்றதுக்கு. பிரமாதமாக சொன்னாங்க இல்லையா, இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா உங்கள் குரல்லே ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் எல்லா சகோதரிகளும் சொல்கிறீர்கள். எந்த இக்கட்டாக இருந்தாலும் நம்முடைய நினைவில் உடனே வர வேண்டிய மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்தான். அது சகோதரிக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மந்திரம் சொன்னால் அற்புதம் நிகழும், சத்தியமாக நிகழும். நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர். சகோதரிக்கு நிகழ்த்தினாரா இல்லையா, அமக்களமாக நிகழ்த்தி அவருடைய தரிசனத்தையும் கொடுத்தார் இல்லையா, அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நம்பிக்கையோடு அந்த மந்திரங்களை சொல்லும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். பாபா சகோதரிக்கு இதோட நிப்பாட்டில் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அது என்ன, அதை நம்ம தரிசனம் செய்வோம் வாங்க. அப்புறமா அந்த டிசம்பர் ஹாலிடேஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ டிசம்பர் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் லீவ்ஸ் இருக்கும். அதனால வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது, நம்ம ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட தங்கை ஃபேமிலி அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜோஹர் பாரு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம்.
ஸோ ஜோஹர் பாரூல வந்துட்டு எது ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜகாளி அம்மன் டெம்பிள் வந்து ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி, ராஜகாளி அம்மன் டெம்பிள் போகலாம். அன்னைக்கு வந்து நியூ இயர் வந்து நமக்கெல்லாம் தெரியும் வியாழக்கிழமை தான் வந்துச்சு இல்லையா. ஸோ எனக்கு மனதிற்குள்ள இல்லைன்னா ஓகே ராஜகாளி அம்மன் டெம்பிளுக்கு போகிறோம் ஓகே, பட் பாபாவை பார்க்கறதுக்கு நம்ம இன்னொரு டெம்பிளுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ராஜகாளி அம்மன் டெம்பிளுக்கு உள்ளே போகும்போது அங்கே போர்டு பார்க்குறேன், இட்ஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெம்பிள் இன் த வேர்ல்ட் அப்படின்னு போர்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னது வேர்ல்ட் ஃபேமஸாக, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெம்பிள் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தோன்னே வேர்ல்டுலேயே இது ஃபேமஸான டெம்பிள்க்கா இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி என்ன இருக்கு உள்ள அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே வந்து எப்படின்னா 3 லட்சம் அழகான கண்ணாடி பீசஸ் அதில் செய்யப்பட்ட ஒரு அழகிய டெம்பிள் அது. ஸோ நம்ம உள்ளே போகும்போது இடதுபுறம் ஒரு பெரிய ராஜகாளி அம்மன் சிலை இருந்தது. ஸோ நாங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து அவங்க கையாலேயே பால் அபிஷேகம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறோம், நீங்கள் வேணும்னா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் டெம்பிளுக்கு போகும்போது எங்களுக்கு இந்த பால் அபிஷேகம் நம்ம கையால் அவ்வளோ பெரிய சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக ஒருத்தவங்களா போயிட்டு நம்ம அபிஷேகம் முடித்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா கடவுளையும் அழகாக வச்சுருந்தாங்க. திருப்பதி ஏழுமலையான் இருக்காங்களே அவங்க, அப்புறம் வந்துட்டு சத்ய சாய்பாபா, அப்புறம் சிவலிங்கம், பிரம்மா, நடராஜர், இந்த மாதிரி எல்லாமே. அப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த கோயிலை வந்து சுற்றிட்டு வரும்போது லாஸ்ட்டாக பார்க்குறேன் நம்ம பாபா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நம்ம பாபா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வணங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் இருந்தாங்க. ஸோ பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், எல்லாரும் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேங்க பாரு, நான் இங்கே இருக்கேன் பாரு பாபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போலேன்னு ஃபீல் பண்ணேன், பட் இந்த ஒரே டெம்பிளில் வந்து எல்லா கடவுளையும் வந்து ஒரே சமயத்தில் பார்க்க இன்னைக்கு ஒரு கொடுப்பினை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த நியூ இயர் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நியூ இயர்லாம் முடித்த பிறகு அடுத்த மிரக்கல் வந்துட்டு நம்ம ஓம் சாய்ராம் அந்த புக் மிரக்கல் தான். அதை பார்க்கும்போதே வந்து அந்த புக்கை வந்து அண்ணா கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம், பிகாஸ் அங்கேருந்து போஸ்டில் வரணும். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ சொன்னார், நான் இந்தியா போகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஆஹா போகிறாரு, நம்ம ஏன் சொல்லி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்கு உங்களுக்கு அட்ரஸ்லாம் அனுப்பி வச்சுருந்தேன். அந்த புக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் விலை சொன்னீங்க, ஆனால் வந்து அது அனுப்புறதுக்கான எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கல. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி புக்கு வந்த பிறகு அண்ணா கிட்ட சொல்லலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். புக்கு வந்து கரெக்டாக அவர் இந்தியாவில் இருக்கும்போது அந்த பொங்கல் டைமில் தான் வந்துச்சு. ஸோ பொங்கல் டைம் வந்த பிறகு நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் இப்போ புக்கு என் கையில் வந்துருச்சு, இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, பாபா உங்க வீட்டுக்கு வந்திருக்காருமா, சந்தோஷமா நீங்க ஏத்துக்கோங்க அப்புறம் சொல்லிட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்க. எனக்கு வந்து லைக் ஓகே, இது வந்து இட்ஸ் அ கிஃப்டா எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஆனா நான் இன்னும் அந்த பிரிச்சு பார்க்கல, எனக்கு அந்த டைம் புக்கு என் கைக்கு இன்னும் வரல. ஸோ என் கைக்கு எப்போ வந்துச்சுன்னா அந்த தைப்பூசம் டைம் அப்போ தான் வந்துச்சு. ஸோ லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுக்கும்போது பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கும்போது அதில் வந்து புக்கு மட்டும் வரல, எனக்கு வந்து லைக் பாபாவோட கண்கள், பாதம், அந்த குருமார்கள், அப்புறம் பாபா ஃபோட்டோ போட்ட பிக்சர்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த 500 ரூபாய் நோட்டு, அப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துச்சு எனக்கு. அது எப்போ வந்துச்சு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 வீக் பிஃபோர் மை பர்த்டே. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பாபா வந்து எனக்காக ஷிரடியிலிருந்து புறப்பட்டு வந்துட்டாரு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு கிஃப்ட் வந்து 1 வீக் முன்னாடியே வந்துட்டாரு.
ஸோ அது வந்து உங்களுக்கு தான் ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எனக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கோபுரம் டிவிக்கும் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ். அவராக நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்றது வந்து ஒரு நிஜமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். இது இந்த 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 பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு மிரக்கல்ஸாக நான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக பண்ணார் இல்லைங்களா? சகோதரியின் நியாயமான ஆசை, பாபா உங்களை நான் தரிசனம் பண்ணணும், இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, நீங்கள் இருப்பீங்களா, உங்கள் தரிசனம் கிடைக்குமான்னா நான் இல்லாமல் எப்படின்னு சொல்லி பிரமாதமாக தரிசனம் கொடுக்குறார். ஆஞ்சநேயராகவும் தரிசனம் கொடுக்குறார். அதோடு நிப்பாட்டாமல் சகோதரிக்கு இந்த ஓம் சாய்ராம் புத்தகம் வேணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு உணர்வை கொடுத்து, சகோதரிக்கு அனுப்பி வைன்னு ஒரு உணர்வை கொடுத்து, அவங்க ஒரு இந்தியா அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸுக்கு அற்புதமாக அனுப்பி வைத்தேன். அந்த ஓம் சாய்ராம் புத்தகம், ஸ்தவனமஞ்சரி, பாபாவின் படங்கள் எல்லாம் சகோதரியை சென்றடைந்தது. நியாயமான கோரிக்கைகள் சாயிநாதரால் நிறைவேற்றி வைக்கப்படும் இல்லையா? இப்படி பிரமாதமான சகோதரியின் அற்புதத்தை கேட்டோம். நம்ம என்ன அமக்கலப்படுத்தினார் இல்லையா? அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அனைத்தும் அறிந்தவர் யார்? யார்? நம்ம சாய்நாதர் தான், வேறு யார் இல்லையா? ஞானிகள் எல்லாருக்குமே அது உண்டு. அற்புதமாக ஞானிகளில் பேதம் பார்க்கக்கூடாது. அதுதான் நமக்கு இன்றைக்கி உணர்த்துகிறார் சாய்நாதர். எதன் மூலம்? அடுத்து நம்ம சச்சரித கதைகளின் மூலமாக இந்த நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் இதையும் உணர்த்துகிறார். இப்படி பிரமாதமான கதையின் மூலம் நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை உணர்த்தப் போகிறார் சாய்நாதர். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அமர்க்களமான கதை. அத்தியாயம் 14 ஒரு அற்புதமான கதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க நம்ம அதை தரிசனம் பண்ணுவோம். இந்த அற்புதமான கதையின் மூலம்தான் நமக்கு இன்றைக்கி டைட்டிலே கிடச்சிது. பாபா நமக்கு ஒரு எபிசோடுக்கும் டைட்டிலே அப்படி அற்புதமாக ஆசீர்வாதம் செய்து கொடுக்கிறார். இன்று நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான அருள் வாக்கு சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. அவரே சொன்னது இந்த ஆசீர்வாதம் இல்லையா? அனாவசியமாக கவலைப்படாதீர், உம்முடைய போதாத காலம் இப்போதிருந்து தேயும். பிரமாதமாக சொன்னாரா? அது எங்கே சொன்னார், எப்படி சொன்னார்? அதுதான் இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதமான கதையின் மூலமாக அவர்தான் நடத்தி கொடுத்தார், அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் நடத்தப் போகிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கப் போகிறார் சாய்நாதர். வாங்க அந்த கதையை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். நிஜாம் சமஸ்தானத்தில் நாந்தேட்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ரத்தன்ஜியின் பேர். மிகப்பெரிய செல்வந்தர், தயாள குணம் உடையவர், தான தர்மங்கள்லாம் செய்வதில் முதன்மையானவர். தாஸ்கனு மகாராஜுடைய நெருங்கிய தோழர் அவர். அவருக்கு செல்வம் குமிந்து கிடந்தது. அவருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய குறையும் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு மழலை செல்வங்களை கொடுத்துருக்குறீங்க, எல்லாம் பெண் குழந்தைகளாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்க மாட்டிங்களா அப்படி தான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். எந்த ஞானிகளை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவர் கேட்கின்ற முதல் கோரிக்கையே எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுங்கள், இதை தான் கேட்பார் அவர். ஒரு வாட்டி தாஸ்கனு மகாராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறார். எனக்கு எல்லா செல்வங்களையும் எனக்கு கொடுத்துருக்காங்க இறைவன், ஆனால் என் வாரிசு இல்லை. எனக்கு என்னுடைய செல்வங்களை பாதுகாப்பதற்கு எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது தாஸ்கனு மகாராஜ் எவ்வளோ பெரிய மனிதர் இல்லையா? அவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை வழங்கிய ஒரு அற்புதமான மனிதர். சாய்நாத் ஸ்தவனமஞ்சரிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் தான் கொடுத்தார் இல்லையா? சாய்நாதரின் அருளாசிகளோடு. அவர் சொல்கிறாரு, ஷிரடிக்கு போயிருக்கீங்களா? இல்லை, போனதில்லை. போங்க, உடனே போங்க. அங்கே சாய்நாதர் இருக்கார், அவர் பாதங்களில் விழுந்து வணங்குங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரமாதமாக சொல்கிறார். நமக்கு குழந்தை வரத்தை, தாய்மை பரிசை அள்ளித்தரும் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான் இல்லையா? நம்ம பல விஷயங்களில், நம்ம பல அற்புதங்களில் சாய்நாதர் நமக்கு இதை நிரூபித்திருக்கிறார். போன எபிசோடில் கூட அற்புதமாக ஒரு சகோதரிக்கு தாய்மை பரிசை அள்ளி கொடுத்து இதை உறுதிப்படுத்தினார் சாய்நாதர். இன்றைக்கி அதான் சொல்கிறார், என்னுடைய பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். அவரும் முடிவு பண்ணிட்டார், உடனே ஷீரடி போகிறோம், போய் சாய்நாதரை தரிசனம் செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அங்கே சில வேலைகள்லாம் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஷீரடி கிளம்பினார். அங்கே போய் பாபாவை பார்க்குறாரு, கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அப்படி தேஜஸோடு சாய்நாதர் இருக்கார். அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். பாபாவின் அருகில் போய் உட்காந்துக்கிட்டார். பாபா எல்லார்ட்டையும் தட்சணை வாங்க மாட்டார் இல்லையா? அந்த கோவா கணவான்கள் கதை மூலமாக நமக்கு அதை உணர்த்தினார்.
துவாரகமாய் தாய்க்கு யார் கடன் பட்டிருக்கிறார்களோ அவரிடம் வாங்கி அவள்கிட்ட கொடுத்துருவேன், அவருடைய கடன் கழிந்து விடும் அப்படிம்பார் இல்லையா. கரெக்டாக ரத்தன்ஜிட்டையும் தட்சணை கேட்குறார். ரத்தன்ஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எவ்வளோ கொடுக்க போகிறார்? 5 ரூபாய் 10 ரூபாய் இல்லை, ஆயிரக்கணக்கில் இல்லை கொடுப்பாரு. எனக்கு கேட்டது சாய்நாதர் இல்லையா. அப்போ பாபா ஒரு நிமிஷம் கை காமிச்சு, நீ 3 ரூபாய் 14 அணாக்கள் கழித்து கொண்டு கொடு, அதுபோக மீதி தொகையை என்னிடம் கொடுன்னாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்கிறத பார்த்துட்டு பாபா சொன்னார், அது நீ ஏற்கனவே கொடுத்துட்டேன், எனக்கு நீ 3 ரூபாய் 14 அணாக்கள் எனக்கு நீ கொடுத்து விட்டாய், என்னிடம் செலுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அதுக்கு மேலே அதில் அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு இவருக்கு மனசு இல்லை. ஏன்னா சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி சொல்லும்போது நம்ம எந்த மறுப்பும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி தொகையை தட்சணையாக கொடுத்தாரு. பாபாட்ட ஒரு கோரிக்கையை வைத்தார், எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் பாபா, எனக்கு நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்னு கேட்கும்போது அப்போ தான் பாபா அந்த வார்த்தையை சொன்னார், அனாவசியமாக கவலைப்படாதீர், உம்முடைய போதாத காலம் இப்போதிருந்து தேயும். அப்போ சொன்ன வார்த்தை தான் இது. இது ரத்தன்ஜிக்கு மட்டும் சொன்னதில்லை, நம்ம அத்துணை பேருக்கும் சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா. இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் அவருடைய அருள்வாக்கு கிடச்சிருக்கு இல்லையா. அதுவும் சாய்நாதரின் அப்படி திருவாயிலிருந்து வந்த அற்புதமான அருள்வாக்கு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இன்றைக்கி வருது. அனாவசியமாக கவலைப்படாதீர். நான் அதுக்காக தான் மீண்டும் சொல்கிறேன், அனாவசியமாக கவலைப்படாதீர், உம்முடைய போதாத காலம் இப்போதிருந்து தேயும். இனிமேன் சொல்ல பாபா, இப்போதிருந்து, இந்த டயத்திலிருந்து, இந்த வினாடியிலிருந்து தேயும்ங்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் இல்லையா. அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு ரத்தன்ஜிக்கு. அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழறாரு, அல்லாஹ் மாலிக் உனக்கு எல்லாம் வழங்குவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி உதி கொடுத்து தலையில் சிரசில் கரம் வைத்து ஆசீர்வாதம் செய்து ரத்தன்ஜியை அனுப்பி வைக்கிறார். ரத்தன்ஜி நாந்தேட் வந்துட்டார். தாசனு மகாராஜ் வர்றார், என்ன போனீங்களா பார்த்தீங்களான்னு. ஐயோ பார்த்தேன், என்ன தரிசனங்க, பிரமாதமான தரிசனம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் விளங்கவில்லை, நீங்கள் விளக்குவீர்களா? என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. பாபாவுக்கு தட்சணை கேட்டார், கொடுக்கலான்னு எடுக்கும்போது 3 ரூபாய் 14 அணாக்கள் மட்டும் கழித்து கொண்டு எனக்கு கொடுன்னாரு. நீ ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறாரு. நான் இது வரைக்கும் நான் ஷீரடி பக்கமே போனதில்லை, யார்கிட்டையும் நான் கொடுத்து அனுப்பவும் இல்லை, இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஏதாவது விளங்குதா அப்படின்னாரு. தாசன் மகாராஜ் இதை கேட்ட உடனே அப்படியே யோசிக்கிறார், என்ன சொல்லியிருக்கார் பாபா, எதற்காக 3 ரூபாய் 14 அணாக்களை கழிக்க சொன்னார் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே செலுத்தி விட்டீர்கள்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு யோசிக்கும்போது அவருடைய நினைவில் நிழலாடிய ஒரு முகம், அந்த மௌலி சாஹிப்னு ஒருத்தருடைய முகம் அப்படி நிழலாடுது. ஆகா, இவர் இப்போது ஷீரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் இங்கே வீட்டுக்கு வந்தாரே, இங்கே நம்ம ரத்தன்ஜி வீட்டுக்கு வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன்ஜியை பார்த்து, அந்த மௌலி சாஹிப் வந்தார்ல இங்கே, ஆமாம் ஆமாம் வந்தார், நம்ம கூட பிரமாதமாக உபசரித்து அவருக்கு பழங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சேனே நான். அதுக்கு என்ன சம்மந்தம்னார். நான் ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன், அவருக்கு என்ன நீங்கள் செலவு பண்ணீங்களோ அதை ஒரு பைசா கூட விடாமல் கணக்கு எழுதுங்க அப்படின்னாரு. அவருக்கு ரத்தன்ஜிக்கு ஒன்றும் புரியல. எதற்காகன்னு கேட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு தாஸ்கான் மகாராஜ். அவர் கணக்கு போடுகிறார், எல்லாவற்றையும் கணக்கு போடுகிறார், அந்த சிற்றுண்டியும் சேர்த்து கணக்கு போடுகிறார். எல்லாம் போட்டு டோட்டல் போட்டால் 3 ரூபாய் 14 அணாக்கள் வருகிறது. அப்படி ரத்தன்ஜியின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. அப்போ ஒரு விஷயத்தை பாபா தெளிவுபடுத்துகிறார். நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அனைத்தும் அறிந்தவன் நான் அப்படிங்கிறார் இல்லையா. அதைத்தான் இங்கே நமக்கு புரிய வைக்கிறார் இல்லையா. நீ அந்த மகானுக்கு கொடுத்த அது எனக்கு வந்து சேர்ந்துடும். அதுதான் மகான்களில் பேதம் பார்க்கக்கூடாதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். ஷீரடி எங்கே இருக்குது, நிஜாம் ஜில்லா எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம், அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய வேவ் லெங்த் எல்லாம் ஒன்று தான் எல்லோரும். சாய்நாதர் அற்புதமாக நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். நீ என்ன செய்தாலும் எனக்கு தெரியும், நீ என்ன நடத்தினாலும் எனக்கு தெரியும், நீ என்ன நினைத்தாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். அதான் இன்றைக்கி இந்த கதையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் சாய்நாதர். நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அனைத்தும் அறிந்தவன் யார்? நம்ம சாய்நாதர் தான், வேறு யார்? அற்புதமான மனிதர், அற்புதமான தெய்வம் இல்லையா. நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் ஒரு அற்புத தெய்வம் அது இல்லையா. அவருடைய பாதங்களை அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்கள்.
அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். என் பாதங்களை பற்றி கொள்ளுங்கிறார் இல்லையா பாபா, கெட்டியாக பிடிச்சிப்போம். அவர் நம் கரங்களை விடவே மாட்டார். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், நம்ம அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு இருந்தால் நம்ம ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த நம்பிக்கைங்கிறது அப்படியே டைலமோலே இருக்கும். இவர் நமக்கு ஒன்றுமே செய்யலையே நினச்சிருவோம். ஆனால் அவர் பிடித்து கொண்டால் நம்மை விடவே மாட்டார். நம்முடைய கரங்களை பிடித்து கொள்வார். நம்மை கொண்டு போய் அப்படி எவரெஸ்ட் உயரம் அந்த அளவு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தான் நம்மளை கீழே விடுவார் நம்மளை. அதுதான் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி 2 நிகழ்வுகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஷீரடிக்கு எப்படி செல்ல வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருள் வேண்டி ஷீரடிக்கு செல்லுங்கள். ஷீரடிக்கு போகிறதே மிகப்பெரிய பாக்கியம். கரெக்டா? உண்மையா? சத்தியமான உண்மை. ஷீரடிக்கு செல்வதே மிகப்பெரிய பாக்கியம். ஷீரடிக்கு அருள் வேண்டி மட்டும் செல்லுங்கள், பொருள் வேண்டி செல்லாதீர்கள். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான குரு, அற்புதமான சத்குரு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர். சாய்நாதருக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லி அடுத்த எபிசோடில் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போ நான் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.